சந்தேக நபரான ராஜித சேனாரத்னவை 50,000 ரூபாய் ரொக்கப்பணியிலும் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்ட நீதிபதி சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களையும் தடை செய்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளின் விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் இவ்வுத்தரவை பிறப்பித்தார். நிதிச்சலவை சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதனால் அது தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர கொழும்பு பிரதம நீதவான் இன்று உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் பிரதிவாதிக்கு உரிய தினங்களில் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றில் விளக்கம் அளிக்கையில் இவ்வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதனால் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்த பிரதம நீதவான் பிரதிவாதிக்கு மேல் நீதிமன்றத்தில் உரிய தினங்களில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். இங்கு சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, அவரது மனைவி, 3 புதல்விகள் மற்றும் மருமகன் ஆகியோர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியதுடன் அவர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.